ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம கற்றுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோங்க. இது ரொம்ப வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ணிடலாம், இதை நாம் பில்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், வந்தா வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம நிறைய இடங்களில் சொல்லுவோம்ல, மச்சான் வந்தா வாடா, வந்தா வா, அவங்க வந்தால் வரட்டும், நவுனும் சில நேரங்களில் போட்டு சொல்லுவோம். இங்கே மொட்டையாக வந்தால் வான்னு போட்டிருக்கோம். அந்த வந்தால் அப்படிங்கிற ஆப்ஷனை யார் கூட வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். அவன் வந்தால் நீ வா, அவங்க வந்தால் நீ வா, இல்லையா வந்தால் நீயே வா, நீ வரணும்னா நீயே வா, இப்படிலாம் சொல்லுவோம். புரியுதுங்களா நண்பர்களே? இதற்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். எப்படின்னா, ஒரு தமிழ் வார்த்தையில் ஒரு ஆக்ஷன் நடந்தால், வந்தால், இருந்தால் இப்படிங்கிற டோன் வந்துட்டாலே அந்த பர்டிகுலர் வார்த்தை இஃப் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்ததே. இன்றைக்கி அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், we are going to sail our boat. நம்மளுடைய கிளாஸை நம்ம நடத்த போகிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், இஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து எப்படி இஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாம் V1ல் வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸை நம்ம எழுத போகிறோம். ஓகே, இஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து V1ல் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் கட்டளை வாக்கியமாக இருக்கிறது. இதுவும் பாருங்கள், இதுவும் சொல்ல போனால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வரும். புரியுதுங்களா? அப்போது இங்கே மொட்டையாக சொல்கிறோம் வா அப்படின்னு. அப்போது வா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம V1ல் சொன்னாலே போதும், வேறு எதுலையுமே சொல்ல தேவையில்லை. ஆனால் கீழே பாருங்களேன், வரட்டும்னு இருக்குது. வரட்டும் அப்படின்னா நாம் எந்த நபரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபரை இங்கே மென்ஷன் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் வந்தால் வரட்டும். இப்போ நம்ம சொல்கிறோம், அவங்க வராங்கடா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், அவங்க வந்தால் வரட்டும், அவர்கள் வந்தால் வரட்டும். அப்போ இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிற இந்த நவுனை பற்றி பேசுகிறோங்க. அவர்கள்னா தே. இந்த வார்த்தையை நாம் லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணுறோம். லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணும் பொழுது தே அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படக்கூடாது. த வேர்ட் தே ஷுட் நாட் பி யூஸ்ட் அட் எனி காஸ்ட். தே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படக்கூடாதுங்க. புரியுதுங்களா? பிகாஸ் தட் இஸ் ராங் ஸ்ட்ரக்சர். அப்படி அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டே வரக்கூடாது நீங்கள். ஓகே, அதற்கு மாறாக தெம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், எப்படி தெம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை இந்த பர்டிகுலர் வார்த்தை கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிவிட்டு என்ன ஆக்ஷன் அவங்க செய்ய போகிறாங்களோ அந்த ஆக்ஷனை V1ல் போட்டால் வேலை முடிஞ்சு. ஓகே, லெட்டு எப்போது ஒரு வேலையை அவங்க செய்யட்டும், போகட்டும், வரட்டும். இந்த லெட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்ய விடுன்னு சொல்கிறதுக்கும் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த இதில் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஆக்ஷன் ஒருத்தவங்க செய்யட்டும், வரட்டும், போகட்டும், சாப்பிடட்டும், இந்த மாதிரி டும் டும் டும்னு எந்தெந்த வார்த்தைகள் முடியுதோ அதற்கு தான் என்ன பண்ண போகிறோம், நாம் இன்றைக்கி இந்த லெட்டு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை வரட்டும், போகட்டும், கிளாஸ் நடத்தட்டும், தூங்கட்டும் இப்படிலாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்கள் லெட் அப்படிங்கிற வாக்கியத்தை அங்கே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், லெட்டுக்கு அடுத்து எந்த நபர் அந்த ஆக்ஷனை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த நபர், அதற்கடுத்து அவர் என்ன ஆக்ஷனை செய்கிறாரோ அந்த ஆக்ஷன். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், நாம் இங்கே கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வந்தால் வா, வந்தால் வா. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்தா வா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இஃப் யூ கம், யூ கம் ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் வந்துருச்சு. நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் வர வேண்டும். அதுவும் V1ல் வரணும்னு சொன்னோம். இஃப் யூ கம், நீ வந்தால் வான் இருக்கு. யூ கம், யூ கம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். கம் அப்படிங்கிறது V1ல் வந்துருச்சு. அப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரூல் ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. அதற்கடுத்து வான் இருக்குது, அதுவும் என்னது, கம். அவ்வளோதான். இது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகுது. இஃப் யூ கம் கம், இஃப் யூ கம் கம். எப்படி, இஃப் யூ கம் டோன்ட் டிலே, டோன்ட் ஹெசிடேட். தயக்கப்பட வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம்,
வா. புரியுதுங்களா? உனக்கு வர வேண்டும் என்று இருந்தால், உனக்கு வர வேண்டும் என்று நீ விரும்பினால் வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கம் கம், இஃப் யூ வாண்ட் டு கம் கம். உனக்கு சாப்பிடணும்னு இருந்தால், சாப்பிட வேண்டும் என்று நீ விரும்பினால் சாப்பிடு. இஃப் யூ வாண்ட் டு ஈட், ஈட். இஃப் யூ வாண்ட் டு ஈட், ஈட். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு ஈட், ஈட். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ? ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ? யார் உன்னை தடுக்க போகிறா? புரியுதுங்களா நண்பர்களே? இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், வந்தால் வரட்டும். இப்போ அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும், அப்படியே கொண்டு வரலாம். பாருங்கள், அவர்கள் வந்தால் வரட்டும். இஃப் தே கம், இஃப் தே கம், வரட்டும். லெட் தம் கம். அவ்வளோதான். இஃப் தே கம், லெட் தம் கம். இஃப் தே கம், லெட் தம் கம். அவங்க வந்தால் வரட்டும். அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினாங்கன்னா வரட்டும். இஃப் தே வாண்ட் டு கம், லெட் தெம் கம். இஃப் தே வாண்ட் டு கம், லெட் தெம் கம். ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதான் ஸ்ட்ரக்சரே. இன்னைக்கு படிக்க போகிற டாபிக் இவ்வளோதான். ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. போனா போ. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க நபர்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் பேசுவோம். போனா போடா, போனா போ, போறினா போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே இந்த போகட்டும், வரட்டும், இந்த மாதிரி வார்த்தைகளை என்றைக்குமே நம்ம ஆப்போசிட்டில் இருக்க நபர்கிட்ட சொல்ல மாட்டோம். மற்ற நபர்கள், அவன், அவள், அது, அவர்கள், இந்த மாதிரி மற்ற நபர்களை பற்றி பேசும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி பாருங்கள், போனா போ, போனால். அப்போது இந்த போ அப்படிங்கிற வார்த்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையும் ரெண்டும் ஒரே ஆக்ஷன் தான். ஒரே ஆக்ஷன் தான் ரிப்பீட் ஆகுது. புரியுதுங்களா? போனால் போ. இஃப் யூ கோ, கோ. அவ்வளோதான். இஃப் யூ கோ, கோ. இஃப் யூ கோ, கோ. இஃப் யூ கோ, கோ. போனா போ, போனா போ. அவ போனா போகட்டும், அவ போனா போகட்டும். ரொம்ப சிம்பிள். இஃப் ஷீ கோஸ். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. நம்ம V1 தான் சொல்லணும். V1 ஷீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வந்தால் ES அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து போட வேண்டும். அது நமக்கு தெரிந்ததே. இஃப் ஷீ கோஸ், இஃப் ஷீ கோஸ், அவள் போனால் போகட்டும், போகட்டும். லெட், யார் போகட்டும் சொல்கிறோம், அவள் போகட்டும்னு சொல்கிறோம். இப்போ அவள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஷீ அப்படின்னு ஆங்கிலத்தில் வச்சுருக்கோம். ஆனால் ஷீ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஹெர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட் ஹெர், அதற்கு அடுத்து V1. ஓகே, இஃப் ஷீ கோஸ், லெட் ஹெர் கோ. இஃப் ஷீ கோஸ், லெட் ஹெர் கோ. லெட்டுக்கு அடுத்து ஹெர் தான் வரணும். புரியுதுங்களா? லெட் ஷீன்லாம் சொல்லவே கூடாது. லெட் ஹீ கிடையாது, லெட் தே கிடையாது, அப்புறம் லெட் ஐ கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. லெட்டுக்கு அடுத்து நம்ம ஹீ, ஷீட், ஐவி, யூதே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். இட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது காமன் நவுனு. மற்றபடி இருக்கக்கூடிய ஐ, வி, தே, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அஸ்ஸு, தெம்மு, அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இஃப் ஷி கோஸ், லெட் ஹர் கோ. இஃப் ஷி கோஸ், லெட் ஹர் கோ. டோன்ட் ஸ்டாப் ஹர். அவளை தடுக்காத. புரியுதுங்களா? நீ போக விரும்பினால் போ. இப்போ அப்படியே கொஞ்சம் மாறுது. போனால் போ அப்படின்னு சொல்கிறத தாண்டி அடுத்த கட்டமாக வந்து நீ போக விருப்பப்பட்டா போ, நீ போக விருப்பப்பட்டால் போ. ரொம்ப சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு கோ. அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் டு கோ, நீ போக விரும்பினால், போக விருப்பப்பட்டால் போ, கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ, கோ. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, ஸ்டடி. ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, உனக்கு படிக்கணும் விருப்பம் இருந்தால் படிடா. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, ஸ்டடி. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, ஸ்டடி. இதை இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, டூ இட், டூ இட். டூ இட்னா அந்த ஆக்ஷன் செய்யணும் அர்த்தம். அதுவும் கரெக்டு தான். ஓகே, அவள் போக விரும்பினால் போகட்டும், அவள் போக விரும்பினால் போகட்டும். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்குது, முன்னாடி மட்டும்தான் மாறுது. அவள் போக விரும்பினால் ரொம்ப சிம்பிள். இஃப் ஷீ, இந்த இடத்துல இப்போ எஸ் வந்துடுது. இஃப் ஷீ வாண்ட்ஸ் டு கோ,
let her go. let her go. நிறைய பேர் கேட்பீங்க, ஷீக்கு அடுத்து இங்கே கோஸ் இருக்குது, ஏன் இங்கே கோஸ் வரல அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிக்கணுங்க. என்றைக்குமே இந்த இஎஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இமீடியட்டாக வந்தால் மட்டும்தான் பொருந்தும், மற்ற இடத்துலலாம் பொருந்தாது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இமீடியட்டாக வரணும், அதுவும் ஹீ ஷீ இட் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு அடுத்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்தால் மட்டும்தான் பொருந்தும், வேறு எங்கேயுமே பொருந்தாது. இந்த இடத்துல ஷீ இங்கே இருக்குது, கோ இங்கே இருக்குது. அப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வேர்பு வருதோ அதற்கூட தான் நம்ம எஸ் சேர்க்கணும், மற்ற வார்த்தைகள் கூட சேர்க்கக்கூடாது. ஓகே, இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கோ லெட் ஹர் கோ. இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கோ லெட் ஹர் கோ. அவள் போக விரும்பினால் போகட்டும், அவளுக்கு போக விருப்பம் இருந்தால் போகட்டும். இப்போ அப்படியே கொஞ்சம் மாற்றுங்களேன், அப்படியே கொஞ்சம் மாற்றுங்களேன். அவளுக்கு போக விருப்பம் இல்லைன்னா அவள் போகாமல் இருக்கட்டும். அவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவள் போகாமல் இருக்கட்டும். இதை நாம் நெகட்டிவில் சொன்னோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி நெகட்டிவில் சொல்கிறது பார்த்துடலாம், அதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அப்படியே மாறின மாதிரி இருக்கா? ஏன்னா நெகட்டிவில் சொல்ல போகிறோம். உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை என்றால் சாப்பிடாத, உனக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடு. உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லாட்டி சாப்பிடாத, உனக்கு சாப்பிடணுன்னு இல்லைன்னா நீ சாப்பிடாத. எல்லாமே ஒரே அர்த்தம் தான், புரியுதுங்களா? பாருங்கள், உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை என்றால் இஃப் யூ வாண்ட் டு ஈட், உனக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் இஃப் யூ வாண்ட் டு ஈட். உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை என்றால் அப்படின்னா அதே வாண்ட் டு ஈட்டு தான், ஆனால் முன்னாடி டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணணும். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், அவ்வளோதான். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், சாப்பிடாத, டோன்ட் ஈட், டோன்ட் ஈட். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், டோன்ட் ஈட். ஓகே, டோன்ட் ஈட். இதை இன்னும் கேஷுவலாக சொல்லணும் அப்படின்னா அந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், ஜஸ்ட் டோன்ட் ஈட். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், ஜஸ்ட் டோன்ட் ஈட். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், ஜஸ்ட் டோன்ட் ஈட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், அவங்களுக்கு இதை பார்க்க விருப்பம் இல்லைன்னா பார்க்காமலே இருக்கட்டும், பார்க்காமலே இருக்கட்டும். பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இதை பார்க்க விருப்பம் இல்லைன்னா பார்க்காமலே இருக்கட்டும், இப்போதான் சொல்லுவோம்ல. பாருங்கள், அவர்களுக்கு இதை பார்க்க விருப்பம் இல்லை என்றால் அதே மாதிரி தான் இஃப் தே வாண்ட் டு சீன்னு இருக்குங்களா, இஃப் தே வாண்ட் டு சி. அதே மாதிரி இந்த டோன்ட் வாண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகே, இஃப் தே டோன்ட் வாண்ட் டு பார்க்க அப்படின்னா சி. இஃப் தே டோன்ட் வாண்ட் டு சி, இஃப் தே டோன்ட் வாண்ட் டு சி, பார்க்காமலே இருக்கட்டும். இருக்கட்டும் வந்துருச்சா சவுண்டு? அப்போ உடனே லெட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். லெட் தெம், அவர்கள் பார்க்கட்டும் அப்படின்னா லெட் தெம் சி. கரெக்டுங்களா? அவர்கள் அதை பார்க்கட்டும், லெட் தெம் see it அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்காமல் இருக்கட்டும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்புக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணணும். ஓகே, லெட் தெம் நாட் see it, லெட் தெம் நாட் see it, லெட் தெம் நாட் டு சீன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கு அடுத்து டூ போட்டுருவாங்க, போடவே கூடாது. லெட் அப்படிங்கிற சென்டென்ஸில் லெட்டுக்கு அடுத்து நான் ஒரு ரூல் சொன்னேன், நவுனுன்னா இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அங்கே வரக்கூடிய அந்த மெயின் வேர்பு இருக்குது பாருங்கள், V1, அதற்கு அடுத்து டூ அப்படிங்கிற வார்த்தையை போடக்கூடாது நண்பர்களே. ஏன்னா லெட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே டூ அடங்கி இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் பாருங்கள், லெட் தெம் நாட் see it, let them not see it. If they don't want to see, if they don't want to see it, ஏன்னா இதை பார்க்க விருப்பம் இல்லை என்றால் அப்படி நம்ம சொல்கிறோம். If they don't want to see it, let them not see it, let them not see it. மக்களுக்கு அதை வாங்க விருப்பம் இல்லைன்னா வாங்காமலே இருக்கட்டும். மக்களுக்கு அதை வாங்க விருப்பம் இல்லை என்றால் வாங்காமல் இருக்கட்டும். இதை நான் எழுத போகிறதில்லை, இதை இப்போ நீங்கள் காமெண்ட்டில் எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக எழுதுறீங்கன்னு. நான் வெயிட் பண்ணுறேன், லைவில் எழுதுங்க பார்க்கலாம். எப்படி? மக்களுக்கு அதை வாங்க விருப்பம் இல்லை என்றால் வாங்காமல் இருக்கட்டும். மக்களுக்கு ட்ரை பண்ணுங்க, என்ன வரும்? மக்களுக்கு, பீப்புள். வெரி குட். இப்போ பீப்புளுக்கு என்ன பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் போடணுமோ அதை போட்டுட்டு அதற்கடுத்து என்ன வேர்போ அதை V1ல் போடுங்க பார்க்கலாம். காமெண்ட்டில் எழுதுங்க.
எல்லாரும் எழுதணும், எல்லாரும் எழுதணும். யாருமே அமைதியாக இருக்கக்கூடாது, ஐடில் இருக்கவே கூடாது. எல்லாருமே என்ன பண்ணுங்கள், காமெண்ட்டில் எழுதுங்க, இல்லாட்டி பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. சும்மா இருக்கக்கூடாது. நம்ம இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு. புரியுதுங்களா? பாருங்கள், மக்களுக்கு அதை வாங்க விருப்பம் இல்லை என்றால் வாங்காமல் இருக்கட்டும், வாங்காமல் இருக்கட்டும். வெரி குட், வெரி குட். ஒவ்வொரு ஆன்சர்ஸ் வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க, தேர்ட் டெஸ்கில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட் மேடம், வெரி குட், வெரி குட் சார், வெரி குட். அப்படிதான், அவ்வளோதாங்க. இதுதான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட ஆன்சர். சூப்பர். இப்போ கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கீங்களா ஒரு சிலர், அதில் கரெக்டான ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன், இப்போ பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், அதை செக் பண்ணுங்கள். அவருக்கு வர விருப்பம் இல்லை என்றால் வராமல் இருக்கட்டும். அவருக்கு வர விருப்பம் இல்லை என்றால் வராமல் இருக்கட்டும். நீங்கள் எப்படி இதுக்கு ஆன்சர் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இங்கே நான் எழுத போகிறேன். அவருக்கு வர விருப்பம் இல்லை என்றால், இஃப் he doesn't அப்படிங்கிற வார்த்தை போடணும். டோன்ட் சொல்லக்கூடாது, டசன்ட். ஏன்னா ஹீக்கு வந்து நம்ம எஸ் சேர்க்குறோம்ல, அதே மாதிரி டோன்ட் வரக்கூடாது, டசன்ட் வரணும். இஃப் he doesn't want to come, if he doesn't want to come, let him not come. அவ்வளோதான். let him not to come சொல்லக்கூடாது, let him not come, let him not come. if he doesn't want to come, let him not come, let him not come. if he doesn't want to come, if he doesn't want to come, let him not come. இங்கே to come வரதுனால இங்கேயும் to come வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம், வராது. புரியுதுங்களா? அதுதான் லெட்டோட யூசேஜ். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸியான. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்சஸை தான் நம்ம அதிகமாக எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுங்க, முக்கியமான ஆளை விட்டுட்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்பீங்க. அதனால தான் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இந்த ஃப்ளூவெண்ட்டாக இருக்கட்டும், என்ன சொல்ற ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாவோ அப்புறம் முக்கியமான வார்த்தைகளை நம்மளால் பேச முடியாமல் போகிறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா இயல்பாக அடிக்கடி நம்ம பேசக்கூடிய வார்த்தையை விட்டு போட்டு என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸை நீங்கள் அதிகமாக மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கும். அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதிகமாக எது வேணுமோ, எந்த ஸ்ட்ரக்சர் எவ்ரிடே கம்யூனிகேஷன் வேணுமோ அதை தான் அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. இந்த வீடியோவை நல்லா பார்த்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்டென்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.